Hello friends, welcome to Papa's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சைவ சாப்பாட்டுலயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெண்டு விதமான ரெசிபியை எப்போதும் செய்யற மாதிரி நிறைய காய்கறி போட்டு சாம்பார் அண்ட் நார்மலா மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து செஞ்ச உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சுவையா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெத்தட்ல இந்த ரெண்டு விதமான ரெசிபியுமே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போ 1/2 கிலோ உருளைக்கிழங்குகளை நல்லா தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். அதை இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல எல்லா உருளைக்கிழங்குகளையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப அடுத்த ஸ்டெப், ஒரு பிரஷர் குக்கர்ல நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க உருளைக்கிழங்குகளை உள்ள சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 கப் தண்ணீர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லயே சரியா ஒரு விசில் மட்டும் வரட்டும். ரொம்ப மலர்ந்து வேகாம சரியான பதத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணி பாக்குறேன். உருளைக்கிழங்குகள் ரொம்ப சூப்பரா வெந்திருக்கு. இதை இப்ப தண்ணீர் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்ப ரெடியா இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்குகளை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு ஆயில்ல நல்லா வெந்திருக்கு. ஆயில்ல இருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும் போது உள்ள நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். வெளியில உள்ள லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா வறுபட்டு இருக்கும். சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சின்னதா 2 துண்டு பட்டை, கொஞ்சமா கல்பாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தாளிப்பே அவ்வளோ வாசமா இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ் சமைக்கிற எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதை உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போயிட்டு வாசம் வந்த பிறகு மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணியும் எடுத்துருக்கோம். ஸோ தனியாக உருளைக்கிழங்கு வேக வேணாம். ஒருவேளை உங்கள் உருளைக்கிழங்கு ஒழுங்காக வேகலை, இன்னும் கொஞ்சம் வெந்தால் பரவாயில்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தயிர் நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு பிறகு நீங்கள் தண்ணீர் சேர்க்கறது உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததில் அப்புறம் எந்த அர்த்தமும் இல்லாமல் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்திலே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும், அந்த மசாலா வேகணும், அப்போ அந்த உருளைக்கிழங்கு நல்லா சார்ந்து இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் மட்டன் சிக்கனுக்கு செய்யக்கூடிய மசாலாவெல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். இது நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் கொடுக்கலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் இன்னைக்கு சாம்பார் கூட தான் சாப்பிட போறேன். அந்த சாம்பாரை எப்போது மாதிரி செய்யாம ஆந்திரா ஸ்டைல்ல எப்படி ரொம்ப டேஸ்டா செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதிகமா காய்கறி, கத்திரிக்காய், முருங்கைக்காய்னு எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளா குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். பட் ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஆரோக்கியமான இந்த ரெசிபியையும் பார்ப்போம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்துறேன். சேர்த்துட்டு 100 கிராம் துவரம் பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருந்தேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 3 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்க்குறேன். அண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஒரு 7-8 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு உள்ளே சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கறதால பருப்பு பொங்கி மேலே வளைஞ்சு வராது குக்கர் மேலே. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி லேசாக நடுவில் கீறிட்டு உள்ளே சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு சரியா 2 விசில் அல்லது ஒரு விசிலுக்கு பிறகு குறைவான தீயில வச்சு நல்லா பருப்பு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இருக்கட்டும். இப்போ 2 விசிலுக்கு பிறகு வெயிட் எல்லாம் போன பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணணும். அதுக்காக ஒரு மேஷர் அல்லது இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்து இருக்குல்ல, ஏதாவது ஒன்று பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. பருப்பு கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதோ இந்த மாதிரி பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு அண்டு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாவை உள்ள சேர்க்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக சின்னதாக ஒரு துண்டு புளி எடுத்து நல்லா தண்ணீரில் கரைச்சி எடுத்துருந்தேன். அந்த புளிச்சாரை இதில் சேர்த்துருங்க. ரொம்ப புளிப்பு சுவை சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே தக்காளி நிறையா சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் புளி எடுத்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு குறைவான தீயில 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த புளி சேர்த்ததால கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லி இலைகளை மேலே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். எப்போதுமே பருப்பு கூட நெய் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சேர்த்துப்பேன். சேர்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. இதோ பாருங்கள், 2 நிமிஷத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த டொமேட்டோ தால் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ தால். பருப்பும் தக்காளியும் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. நல்ல சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பெருசாக நிறைய காய்கறிகள் இந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி மட்டும் பயன்படுத்தி இந்த பருப்பு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் டொமேட்டோ தால் ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு வறுவலும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.